தண்ணீர் உடைந்து போல ஓடினார்கள். தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? 12வது வசனம், தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டெரிக்கப்பட்டன. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனாலும் தாவீது அப்ப கர்த்தர் ஒருத்தனுக்கு முன்னாடி போகும்போது அவன் எந்த மனநிலையில் இருக்கிறான் தெரியுமா? இந்த இடத்துல வேறொரு தெய்வமோ வேறொரு நாமமோ இருக்கவே கூடாது. இதான் வைராக்கியம். வைராக்கியம். என் முன்னணியில கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் நடத்தணும்னா விக்கிரகங்களை விலக்கணும். அந்நிய தெய்வங்கள் இருக்க கூடாது. யாக்கோபுடைய மகள் தேசத்தை பார்க்கும்படி போவா. அவ லைஃப்ல ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்துரும். இதுல அந்த சம்பவங்கள் நான் சொல்லவில்லை. ஆதியாகமம் 34 இருக்கிறது. இதுல யாக்கோபுடைய வாசனையும் கெட்டு போயிடும். யாக்கோபு பார்ப்பாரு, வேலைக்கு ஆகாது. என்ன ஆண்டவரே, என் வீட்டில் என் குடும்பத்தில் நான் உண்மையை ஆராதிக்கிறவன் அல்லவா? எப்படி ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இந்த எல்லைக்குள்ள வந்துட்டு? தாவீதுக்கு யாக்கோபு புரியல. இப்ப கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்றார். ஆதியாகமம் 35 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ அப்படி சொல்றார். அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணுங்கள் அப்படி சொன்னதும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் யாக்கோபின் இடத்துல கொடுக்கிறாங்க. அப்படி 4வது வசனத்தில் இருக்கு, வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். நல்ல கவனமா கேளுங்க. அந்நிய தெய்வங்களை எல்லாம் விலக்கிட்டாங்க. அந்த அந்நிய தெய்வத்தின் ஒரு அடையாளம் கூட பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல இருக்கக்கூடாது. ஆமென். அதாவது சத்துரு உரிமை பாராட்டுகிற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அதை என்ன செய்து போட்டான் தெரியுமா? புதைத்து போட்டான். இனி பிரயாணம் புறப்படுறாங்க. 5வது வசனத்தை வாசிங்க. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அந்த வார்த்தையை கவனிக்கணும். சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால என்ன உண்டாயிற்று? பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை, அப்ப 34 நிறைய பேர் பின்தொடர்ந்தாங்க. குடும்பத்தில் நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்துட்டு தேவன் முன்னணியில் நிற்பதற்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த உபவாச நாட்களிலே ஏதோ வசனம் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டிட்டு போவதற்கல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தந்தது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சத்துருவுக்கு டோரை உருவாக்கி கொடுக்க கூடாது. ஆமென். சத்துருவுக்கு வாசலை உருவாக்கி கொடுக்க கூடாது. கவனிச்சீங்களா? அப்ப 35 இவங்க செஞ்சதை 34 செஞ்சிருந்தா தீனால் தீட்டுப்பட்டிருக்க மாட்டான். தேவனால் என்ன உண்டாயிற்று? பயங்கரம் உண்டானதுனால இந்த வார்த்தைக்கு அவர்கள் யாக்கோபின் குமாரரை, அப்ப ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரே, அதனாலதான் இந்த வெளிச்சம் யாக்கோபுக்கு 34 இல்லை. அதாவது தன்னை மாற்றுறதுக்கு யாபோ காட்டின் கரையில உட்கார்ந்தார். தன் குடும்பம் மாறதுக்கு உட்காரல. தான் நான் மாறிட்டேன். யாபோ காட்டின் கரையில உட்கார்ந்து நான் மாறிட்டேன், என் குடும்பம் மாறணுமே. மீண்டும் சந்திக்கிறார் கர்த்தர், மீண்டும் சந்திக்கிறார். ஆமென். உங்க குடும்பத்துல யாரு முதலாவது ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்ககிட்ட தான் உத்தரவாதம் இருக்கிறது. உத்தரவாதம் இருக்குன்னா, ஐயோ தலைவலி நான்லாம் முதல்ல இல்ல பரலோகம் உங்களை ரொம்ப ஆனர் பண்ணுது. நீ மாற உட்காந்துட்டிய யாக்கோவே, உன் மனைவி மாற உட்காந்தியா, உன் பிள்ளைங்க மாற உட்காந்தியா, இந்த சிமியோன் லேவி நீ சபிக்கிறதுக்கு ஏதுவாதான் இருக்கு, அந்த சிமியோன் லேவி மாற உட்காந்தியா? இல்ல உட்கார மாட்டேங்கிறோம். எசேக்கியாவே நீ மாறுறதுக்கு அழுதியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறணும்னு அழுதியே, உன் தலைமுறைக்கு சாபம் வரும்னு ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த போது அழலையே.
தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் இல்லைங்க. என்னதான் பிள்ளைங்க நாம நம்மளதான் பிரியப்படுத்த பார்க்கிறோம். யாக்கோபு பார்த்தார், இல்ல இனியும் நான் விட்டேன்னா இந்த குடும்பத்தில் இன்னும் நடக்கக்கூடாத காரியங்கள்லாம் நடந்துரும். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு. இந்த தேவனோடு உறவாடி குடும்பத்துல காரியத்தை சொல்லும் போது காரியம் எல்லாம் நடக்குது. நமக்கு தெரியும், இந்த ராகேல் விக்கிரகத்தை சுமந்து கொண்டு வந்தாள். லாபான் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாள். அவங்க லாபான் வீட்டார் ஆனதுனால லாபான் வீட்டாரின் அடையாளங்கள் இது. ஆமென். வேண்டாம், இஸ்ரவேலுக்கு வாழ்க்கைப்பட்டாகி விட்டது. இனி உன் அடையாளம் இஸ்ரவேல் தான். இனி ராகேலே லேயாளே, நீங்கள் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவிக்கிறவர்கள். லாபம் இப்படிதான் நாளைக்கு சரித்திரம் உங்களை சொல்ல போகுது. சபையே, ஆமே, நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டுவிக்கிறவர்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டீர்கள். அந்நிய தெய்வங்களோ அந்நியது என்று சொல்லுகிற, அதாவது தேவன் முன்னணியில் நிற்கிற தடையா இருக்கிற ஒன்றுமே இருக்கக்கூடாது. இதை செய்யணும். தாவீது அதை எவ்வளவு கிளியரா பண்றார் பாருங்க. சுட்டரிக்கிறார். யாக்கோபு புதைச்சாரு, தாவீது சுட்டரித்தார். இனி வாசியுங்கள் 1 நாளாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது 13வது வசனம். பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரிக்கிறதற்கு, இப்ப தாவீது திரும்ப, ஆல்ரெடி ஆண்டவர் ஒரு பிளான் போட்டு கொடுத்தாலும் அடுத்த பிரச்சனைக்கு தாவீது மறுபடியும் விசாரிக்கிறான். இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கேட்டு செய்யக்கூடாது, கேட்டு செய்யணும். யோசுவா கேட்டு செஞ்சாரு, தாவீது கேட்டு செஞ்சாரு. என்ன கேட்டு செஞ்சறதுக்கும் கேட்டு செய்யறதுக்கும், ஒரு காரியத்தை கேட்டு செய்வோம், அடுத்த காரியத்தை நாம செய்வோம். கேட்டா சொல்லுவோம், நான் தான் அவர்கிட்ட கேட்டேன். எப்ப கேட்டேன்? அன்னைக்கு கேட்டேன். எரிகோவை பிடிக்க போறதுக்கு யோசுவா கேட்டு செஞ்சாரு, ஆயியை பிடிக்க போறதுக்கு கேட்கல. அதே போல போனாரு. ஆண்டவர் சொல்ல, என் நினைவுகள் இல்ல உன் நினைவு. அதான் தாவீதை பாருங்க, கேட்டு செய்யறாரு. அதாவது தாவீதினுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தன் முற்பிதாக்கள்ல எங்கெங்க தவறுனாங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணாரு. இப்படிதான் இருக்கணும். அது தாவீதுக்கு நிகர் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனா தாவீது இடத்துல தவறு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு நிகர், நம்ம என்னதான் விசுவாசம் ஆபிரகாமுக்கு நிகராக முடியுமா? சான்ஸே கிடையாது. ஆனா ஆபிரகாம்கிட்ட இருக்கிற, அதனால சொல்லிட்டு நம்ம போய் ஆகாரம் கூட்டிட்டு வர முடியுமா? அது எங்க முற்பிதா, ஒரே குத்து. ஆமே, எல்லா சைடும் பெர்ஃபெக்டா இருக்கிற ஒரே ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான். அவங்களுக்கு நிகர், முற்பிதாக்களுக்கு நிகரே ஆக முடியாது. அவங்க ஃபெய்த் என்ன, இத்தனைக்கு அவங்க ஜீசஸ் பீரியட்ல இல்லை. அப்படி இருந்து அவங்க எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. தாவீது பாருங்க, திரும்ப கேட்கிறான். பெலிஸ்தர் திரும்ப வராங்க, திரும்ப கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாத, அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடி இருக்குல்ல, அது பக்கத்துல நெல்லு. அப்பொழுது அந்த வார்த்தையை பாருங்கள், அதனுடைய 15வது வசனத்துல, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை, ஆங்கிலத்தில் இருக்கும், when you hear a sound like marching feet in the tops of the poplar trees. marching feetனா அணிவகுத்து போகிறது. எதுக்கு மேல? முசுக்கட்டை செடிக்க மேல அப்படி ஒரு சேனை வந்து அணிவகுத்து போகுமா? இது யாருடைய சேனை? இதுதான் கர்த்தருடைய சேனை. அவருடைய பணிவிடை ஆவிகளாகிய தூதர்கள். நீ அதனால நீ என்ன பண்ண தெரியுமா? நீ அதை கேட்டு. அப்போ பெலிஸ்தியர் நிறைய சத்தம் போடுவான், கேட்காத. நீ எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? அவர் வரப்போறார். ஆமென். அதாவது எலியா எதுல ரொம்ப கவனமா இருந்தார் தெரியுமா? அது பெருமழை நிறைச்சல் கேட்கறதுல. ஒரு முசுக்கட்டை செடினா பெரிய மரங்கள்லாம் இல்ல. ஆமென். முசுக்கட்டை செடி, அதுக்கு மேல யாராவது நடந்தா அது என்ன ஆயிரும் தெரியுமா? உடஞ்சு விழுந்துரும். அப்ப மனுஷன், இது மனுஷ சேனை அல்ல. இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேளுங்க. அந்த சத்தத்தை நீ கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறவனுக்கு முன்பதாக கர்த்தர் பரலோக சேனையை இறக்குவார். கர்த்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக. நான் முன்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோ தாவீது, பெலிஸ்தியர் உனக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிருவாங்க. அடுத்த வசனத்தை வாசிகள் ஜெபிக்கலாம். 16வது வசனம். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தியரின் ராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மற்றும் முறிய அடித்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது, அவ்வளவுதான், சிம்பிள் ஆயிட்டு. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து. ஏன் தாவீதே, பெலிஸ்தியரை பீட் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, பலன் இருக்கா? எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் யாரை ஆராதிக்கிறேன் என்று. ஆமென். எனக்கு எது எது கடினமா இருக்கிறதோ அவர் எனக்கு முன்னாக போயிட்டார், அது எனக்கு ஈஸி ஆயிரும். இந்த 4வது நாள் பாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தருடைய சத்தத்தை சமீபத்தில் இருந்தோ தூரத்தில் இருந்தோ கேட்கிற அன்பு உள்ளங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இதுவரை உங்களுக்கு கடினமா இருந்தவைகள் எல்லாம் இனி ஈஸியாக போகிறது. கர்த்தரை கோபப்படுத்திராதீங்க, கர்த்தருடைய வல்லமையை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெயமே ஜெயமே என்கிற பாடலை பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹalleluya. F major. Thank you Jesus. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடி ஏற்றுவார். சொல்லுங்க, வெள்ளம் போல ஆமென். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போ சத்துருவை சிதறடிப்பார். தண்ணீர்கள் ஆமென். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம அப்படியே பேசி பழகிட்டோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோபு வாழ்க்கையில மொத்த அழிவுக்கு காரணம் யாரு? சாத்தான் தானே. ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? தீமையினால யாரு தான்? சாத்தான் தான். ஆனா யோபு ஒரு இடத்துலயாவது சாத்தான சொன்னானா? அதுதான், ஒரு இடத்துலயாவது. நம்ம எல்லாம் சாட்சி சொல்ல விட்டா நம்ம பாடணும், யாவே ராஃபா ஏலோகிம். நம்ம இப்படி அவனை பாடிருப்போம். சாத்தான், சோதனக்காரன், பிசாசு, சர்ப்பம், வலு சர்ப்பம். பரவாயில்லையே. எனக்கு ஒரு இடத்துல கூட சாத்தான சொல்லவே இல்லை. ஆமென்.